வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய செய்தியை சொல்லும்படியாக, சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக, ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் அதற்கு காரணமானவர்கள். அதனால் இந்த நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக போன வார செய்திகள், அந்த 2 செய்திகளும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று கூட பொய்யில், நிறைய அதை சொல்ல நேரம் இல்லை. மனசுக்குள்ளே வந்ததை அதை ஆயத்தப்படுத்தும் போதே எனக்கு ரொம்ப துக்கம், தொண்டையை அடைச்சி கண்ணில் தனி வந்துச்சு. ஆனாலும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது ஆவியானவருடைய கட்டளை. அதனால் என்ன போல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில் அதை சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சொன்னேன், பார்த்துருக்குறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சாயங்காலம் 7 மணிக்கு நான் செய்தி கொடுக்குறேன். அதனால் தவறாமல் 7 மணி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு கர்த்தருடைய செய்தியை ஜாய் டிவியை 15-17 வருஷத்துக்கு முன்னையே தெரியும் எனக்கு. அவங்க என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க, அவங்கள நான் அதிகமாக நேசிக்கிறேன். சகோதரனுடைய சுகவீனத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளும் அன்பான பிள்ளைகள். அதனால் நம்ம இன்றைக்கு இந்த செய்தியை ஒளிபரப்பும்போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க. நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. அதையெல்லாம் இனிமேல் சொல்லணும். அதனால் இனி மற்றவங்களுடைய அவர்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நன்றி. இந்த வாரத்திலும் சில பெண்கள், அதாவது பெருமை, மேட்டிமை, அழகு, அந்தஸ்து, படிப்பு, இந்த மாதிரி சில பெண்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை பற்றி 2 பெண்களை பற்றி பேசுவேன். கவனிங்க. இந்த வாரம் ஒரு கிராமத்தில், அடுத்த வாரம் ஒரு பட்டணத்தில். இந்த வாரத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த செய்தி சாட்சி, அடுத்த வாரத்தில் பட்டணத்தில் செய்தி நடந்த சாட்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் அவங்க சொன்னாங்கங்கிறாங்க. அதுக்காக உங்களுக்கு இயேசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதனால் அடுத்த வார சாட்சி, அதாவது பெண்கள், அதாவது பெருமையான கீழ்ப்படி பெண்களை பற்றி 2 பெண்களை பற்றி பேசுவேன். நீங்கள் பார்த்து திருமணமான பெண்கள், புதிதாக வந்த பெண்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள சொல்லுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அவங்களுக்கு பிரயோஜனம். கண்களை முடிச்சோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய அன்பை சொல்ல அடியாள் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிற தேவன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். உள்ளவைகளை அவமாக்க உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, என்னையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டீங்க. இந்த நாள் மட்டும் ஆண்டவருடைய அன்பை சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்ததுக்கு சுகம், ஜீவன், பலம். ஆண்டவரே, எனக்கு நீ செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே, பின்னிலைமையை பார்க்கும்போது இன்றைக்கு இவ்வளோ தூரம் என்னை உயர்த்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, பார்க்குற பிள்ளைகளுக்கு என்னுடைய செய்தி, சாட்சி, ஜெபம் பிரயோஜனமாக இருக்கட்டும். செய்திகளும் ஜெபமும் பிரயோஜனமாக இருக்கட்டும். சாட்சிகள் நடக்கிறது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே சகோதரர்கள் வந்து, அதில் போன வாரம் 2 சகோதரர்களை பற்றி பேசினேன். ஒரு சகோதரன் வந்து தாயை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு கொலவெறியோட சுற்றி அலைந்த அந்த சகோதரன் கடைசியில் அடியாளுடைய சபைக்கு வந்து ஊழியக்காரனாக மாறி எங்களோடைய ரொம்ப வருஷம் இன்றைக்கும் ஊழியம் செய்தவன். குடும்பத்துக்காக பல காரியங்கள் செய்த, குடும்பத்துக்காக சில வேலைகள் செய்தாலும் ஊழியம் செய்தேன். அதுபோல் அடுத்த வாரம் சொன்னேன், அவங்க அண்ணன் ஒரு வண்டி வாங்குறேன்னு சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வாங்குகிறோன்ட்டு. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்போ நான் சொன்னேன், கடவுள் வந்து
சாதகமாகவும் சொல்லலாம், பாதகமாகவும் சொல்லலாம். இந்த ரெண்டையும் உலகத்தில் நம்ம எதிர்பார்க்கணும். கர்த்தர் ஒரு வேளை இல்லைங்கிறவாரு, இல்லைன்னா ஆம்பார். ஆமே ஆம்னு சொல்லும்போது சரின்னு சொல்கிறதும் ஒரு ஆசீர்வாதம், இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லிட்டா ஐயோ ஏன் அந்த மாதிரின்னு கேட்காது. இல்லைன்னு சொல்கிறது அன்றியுமாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். என் வாழ்க்கையில் அப்படியே தான் நடந்துட்டு வருது. அதனால இல்லையே அப்படின்னா அது பிடிவாதமாக வாங்கினீங்கன்னா பின்னால் உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறும். அதனால சரி அப்படிங்கும்போது சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்நாள் முழுவதும் என்னை போல சாட்சி சொல்லிட்டு இருக்கணும். சரியா? அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் 4 ஜென்ஸ் 4 ஆண்கள் உட்காந்து. இப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக செய்கிறேங்க்கா அப்படின்னு. ஆனால் சொன்ன உடனே 2 செய்ய முடியும்னா வண்டி கீழே நிற்கிதுன்னார். முடியாதுன்னு. அப்புறம் அது பெரிய நஷ்டம் அவங்களுக்கு. எஸ்டேட் வாங்கியிருந்தால் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு இல்லையா? கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. யார் கீழ்ப்படியலைனாலும் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் மற்றவங்களுக்கு கீழ்ப்படி. அது 2வது. அவர் தான் மூத்த அண்ணன். கடைசி சந்திரனை பற்றி பேசினேன். குலகாரனா இருக்கவே மாறி ஆண்டவருக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நடுவில் ஒரு சகோதரர் இருக்கார், அவர் சார்லஸ். உடைய மனைவி பிரேமா. இந்த சார்லஸ் அப்படிங்கிறவர் அடிக்கடி நாங்கள் அங்கே போவோம், அவங்க வருவாங்க. அந்த சகோதரனுக்கு என் பேரில் ரொம்ப அன்பும் மதிப்பும். அக்கான்னு கூடுவார். 3 பேர் அப்படித்தான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கா வாங்க 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 அப்படிம்பாரு. தானே என்ன இது இருந்தாலும். அந்த சகோதரனுடைய மனைவி கல்யாணம் ஆச்சவருக்கு. இவர் கொஞ்சம் ரொம்ப உழைப்பாளி. இந்த 3 பேர்த்தில் வச்சு ரொம்ப ரொம்ப உழைக்கிறவர். அந்த சின்ன வயசில் தோட்டங்களை பிடிக்கிறது, காடுகளை பிடிக்கிறது, வேலை செய்கிறது, கிழங்கு தோட்டம் அது இதுன்னெல்லாம் ரொம்பவே. வாழ்க்கையில் சாப்பிடுவாரே என்னமோ தெரியாது. அது ராத்திரில தான் சாப்பிடுவாரே என்னமோ காலையில். அந்த மத்தியானத்துலலாம் உழைப்பு தோட்டத்திலேயே நிற்பார். அவர்கிட்ட ஒரு 10-20 பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள். சாதாரண ஒரு சகோதரன். அந்த அளவு வேலை வாங்குறாரு, கொடுக்குறாரு. அட்வான்ஸ் கேட்டாலாம் கொடுப்பாரு. சந்தோஷமாக செய்வாங்க. ஐயோ இந்த முதலாளி எல்லாம் கொடுக்குறாருன்ட்டு. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், அதிகம் படிக்காதவர். கல்யாணமாச்சு, நல்லா இருப்பார், அழகாக இருப்பார். இவருக்கு ஒரு கல்யாணமாச்சு ஒரு சாதாரண குடும்பத்தில். அவங்க சாதாரணமாக வேலை செய்கிற தோட்ட வேலை செய்கிற குடும்பத்தில் ஒரு பொண்ணு. அது கொஞ்சம் படிச்சிருச்சு. அது கொஞ்சம் படித்ததுனால படிப்பை இவங்க பார்க்கல. மாப்பிள்ளை வீடு படிப்பை பார்க்கல. வீட்டுக்கு வந்து வேலைகளை செய்து நல்லா இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் கல்யாணமாச்சு. கல்யாணமான உடனே கன்சீவ் ஆச்சு. வேலையே ஒன்றும் செய்யறதில்லை. வேலை செய்யறதில்ல. வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டில் எப்படி படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி வச்சுருப்போம். அதுபோல் வீட்டு ஏதோ சின்ன சின்ன வேலைகளை அவங்க அம்மா கூட அப்படி. இங்கே வந்தும் அதே போல் கொஞ்சம் அதிகமாக சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது அப்படி இருந்ததுனால சகோதரனுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடம். என்னடா இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நாளாக ஆக அப்புறம் குழந்தை வயிற்றில் வளரும். 9 மாதத்தில் குழந்தை பிறந்துச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அது பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சுத்தமாக தோட்டத்தை எட்டி பார்க்கறதில்ல. அவருக்கு பெரிய என்ன தெரியுமா, நான் இவ்வளோ பாடுபட்டு தான் இவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேன். அதே போல் என் மனைவியும் என்னோட சேர்ந்து பாடுபட்டால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அநேகருக்கு உதவ முடியும். அதனால எப்படியாவது வரணும்னு சொல்லி பார்த்தாரு. குழந்தை பிறந்துச்சு. ஐயோ நான் என்ன பண்ணட்டும், குழந்தைய எங்கே விட்டுட்டு வரட்டும் அப்படின்ட்டு சொல்லவும் அதுவும் சரிதான் அப்படின்னு. சரி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாச்சு. கொஞ்சம் பெருசானா 2 வயசு அங்கேங்க அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. 2வது கன்சீவ். அதில் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை. இது இப்போ சுத்தமாக வேலை செய்யும். 2 பேர்த்துக்கு சண்டை. என்ன குழந்தைங்க, எப்படி உனக்கு சாப்பாடு எப்படி நான் போடுவேன், நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா சரியாகாது. அதனால நீ கண்டிப்பாக நீ வேலைக்கு வந்தே தீரணும். என்ன செய்வியோ, குழந்தைகளுக்கு கொண்டு எங்கேயாச்சும் விடு, யார்ட்டையாச்சும் விடு, இல்லைன்னா உங்கள் வீட்டில் விடு, யார்ட்டையாச்சும் விடு. அங்கே வேலை செய்கிற என் தோட்டத்தில் வேலை செய்கிற பொம்பளைகளை வந்து பார், 7 பொண்ணுங்க குழந்தைகளை தொட்டில் கட்டி மரத்தில் போட்டு வேலை செய்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பெருசான உடனே உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்துட்டு சரி நீ என்ன பெரிய செய்ய மாட்டி, அதெல்லாம் முடியாது. நீ என்ன பண்ணுவியோ, குழந்தைகளை கொண்டு வந்து வச்சு தோட்டத்தில் வேலை செய்ய, இல்லைன்னா எங்கே கொண்டு போய் விடு. அப்படியே சொல்லி தினம் சண்டை. இப்படியே அந்த வட்டாரத்தில் அந்த கிராமம் அது ஒரு தொதுவர் மந்து
பக்கத்தில் வீடுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த மாதிரி பிள்ளைகிட்டலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணும், அப்படியா சரின்னு போவாங்க. இது பெரிய இதாகி ஒரு நாள் திடீர்னு அது வந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை தான் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் அன்னைக்கு செய்தார். செவ்வாய்க்கிழமை ஓடி வந்து அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்ட்டு வந்தேன். என்ன அப்படின்னு, நான் சீக்கிரமாக நேரம் போயிட்டே இருக்கு, சொல்லிட்டு போ என்ன அப்படின்னு கேட்கும்போது மெதுவாக சொல்லிச்சு, நான் கன்சீவாக இருக்கிறேன் 3வது. அட பாவி, இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு உன்னால் முடியல, தினம் சண்டை. இப்போ என்ன 3வது குழந்தை தெரியாது, அவருக்கு தெரியாதானே 3வது குழந்தை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், அதனால அவருக்கே தெரியாமல் அபார்ஷன் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணி என்னை அனுப்புங்க, ஜெபம் பண்ணி எனக்கு கொண்டு வரக்கூடாது, பிரச்சனை இல்லாதபடி அது அப்படியே அது போயிடட்டும். அதனால் கொஞ்சம் ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு தான் வந்தேன், உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன், சரிவா அப்படின்ட்டு தலையில் கொஞ்சம் சத்தம் போட்டு திட்டிட்டு, இயற்கையெல்லாம் யாரும் தடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண முடியும், கடவுளால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதை போய் நம்ம எதோ அபார்ஷன் பண்ணு நான் சொல்லுவேனா, சொல்லி ஜெபம் பண்ணுவேனா, எனக்கு இந்த சில ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். டிவியை கொண்டு வச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, ரேடியோவை அந்த நாட்களில் வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த மாட்டு வாங்கியிருக்கேன் இந்த கயிறு சிகப்பு மணியெல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க, என்னென்னமோ சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனாலும் அவங்களுக்கு சரியானபடி ஆவியான சொல்கிறத செய்வேன். அபார்ஷன் பண்ணுறேன் நீ சொல்லுங்கிறிய, நான் மனசுக்குள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை என்னப்பா இது நான் சொல்ல முடியுமா, உங்களுடைய கிருபையை நான் தடுக்க முடியுமா, ஆண்டவரே வேண்டாம், அது சந்ததியே என்னுடைய சந்ததியெல்லாம் பாதிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி, இப்போ நான் சொல்லியே தீரனவளுக்கு இந்த குடும்பம் மேலே அதிகமாக நேசிக்கிற இந்த 3 குடும்பமும், அது இந்த சகோதரனை அதிகமாக நேசிப்பார். ஆண்டவரே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவராக்கிய கர்த்தர் ஒரு அழகான ஆண் குழந்தை முகத்தை பார்க்குறேன். முட்டை கண்ணு, மொட்டை தலை, காது, மூக்கு, அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவ்வளோ அழகான குழந்தையா இந்த வயிற்றுக்குள்ளே இருக்குது, ஆண் பிள்ளையா, ஆமாம் நீ சொல்லு, அது போ சொல்லு, ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பொறுப்பெடுத்துக்கொள்வேன் சொல்லு. கண்ணை முடிச்ச உடனே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ 3வது உனக்கு ஒரு ஆண் பிள்ளையா, எத்தனை பேர் பையன் இல்லைங்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டவர் சொல்கிறாரு அழகா போயிரு. மடார்னு எந்திரிச்சு சொல்லாமக்கில்லாமல் ஓடுது, வேகமாக ஓடிடுச்சு. அபார்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த 3வது குழந்தை வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆண் குழந்தை, சந்தோஷம். உடனே என்னத்தான் முதல்ல பார்க்க, நீங்கள் சொன்ன சாயல்லையே, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அந்த குழந்தை எப்படி அதே போல் இருக்கு, முதல்ல அக்கா பார்க்க சொல்லுங்கள். கூட்டிகிட்டு போனாங்க, போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்த, ஆண்டவரே உங்கள் தரிசனத்தை என்னுடைய கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமான பூகம்பம் வெடிக்குதாங்க, பூகம்பம் வெடிக்குது. ஆரம்பத்தில் அதை சரின்னு சொன்ன அந்த சகோதரன், நீ இப்போ முடியாது, ஜனங்கள் எல்லாம் என்னைய பார்க்குறாங்க, என்னால் தனியாக எவ்வளோ செய்ய முடியும், நீ ராஜாத்தி மாதிரி உள்ள உட்காந்து முடியவே முடியாது. ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு கூப்பிட்டு 2 நாளில் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற அந்த வயசானவங்க, அந்த பெரியவங்க, சில பெண்கள் ஆண்கள்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து நடக்குது அவங்க வீட்டில். நீங்கள் சொல்லுங்கள், புகஞ்சு வெளியில் எல்லாம் சொன்னாங்களே அந்த பொண்ணு பண்ணுறது தப்பு. எத்தனை பெண்கள், ஏழை பெண்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தொட்டு எங்கெங்கோ விட்டுட்டு வேலை செய்கிறாங்களே, இந்த பொண்ணு செய்கிற தப்பு இது அழகாக இருக்குது, படிச்சிருக்குது அப்படின்ட்டா செய்ய தெரியாதுன்னா செய்யணும், அது சோம்பேறித்தனம் அது அப்படின்னு. சில பெண்களும் சேர்ந்து, சில பெண்கள் என்ன நாங்கள்லாம் செய்கிறது இல்லையா, இப்படி அந்த கூட்டமெல்லாம் கூட்டி அப்புறம் சொல்லிட்டாங்க. தீர்மானம், இந்த சகோதரன் சார்லஸோட தீர்மானம் நிறைவேறுச்சு. அப்போ அன்னைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு நம்ம பேசணும், இன்றைக்கி நம்ம முடிவெடுத்து நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் பெரியவங்க, எனக்கு எல்லாத்துக்கும் பெரியவங்க. ஒருவேளை காசு பணத்தில் நான் பெரியவனாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வேலை செய்கிறவங்க தான், அதனால் உங்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சரியான தீர்ப்பு சொன்னீங்கன்னா. அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. சரியான தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னால் ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் பாதகமாக இருக்கும். உங்கள் மனைவி செய்கிறது சரியில்லை அப்படி சில பெண்களும் முணுமுணுத்தாங்க, நாங்கள் செய்யலையான்னு. சில ஆண்களும் பொம்பளைகனால தான் நாங்கள் இன்றைக்கி முன்னுக்கு வந்துட்டுருக்கோம், இப்படி பொம்பளைகளே முட்டுக்கட்டையாக இருந்தால் அப்படின்னு சொன்னால், தம்பி நீங்கள் கிறிஸ்தவர்,
நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க, நீங்கள் செய்யறத நாங்கள் ஆமோதிக்கிறோன்ட்டாங்க. உடனே அந்த பொண்ணு அவங்க தம்பி இருக்க அந்த குழந்தை சந்திரன் கொலை பண்ணுற தேடிட்டு இருந்துச்சு, அம்மாவை கொலை பண்ணணும், சீக்கிரமாக போய் அக்காவை கூப்பிட்டு வந்துருன்னு. அது அந்த பொண்ணு பிரேமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துடலாம், வண்டியில் தான் வரணும். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடக்குது. நான் சொன்னேன் 5 மணி 6 மணி ஆகும் முடியறதுக்கு, இப்போ எப்படி நான் வர்றதுன்னு, முடிச்சுட்டே போகலாம்க்கா, அது வரைக்கும் ஆண்டவர் அங்கே அது வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அங்கே டைவர்ஸ் ஆயிரும், அதனால விவாகரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போனால் அது ஒரு கவர்னர் சோலைன்னு நான் சொல்லியிருக்கேன், மந்துகளில் தான் பேமந்துங்கிற இடத்துல இவங்க இருக்காங்க. கீழே பூமந்து ரமணின்னு ஒரு பொண்ணு இருக்குது, மேலே வந்து இவங்க இருக்கிறது பூமந்து, கவர்னர் சோலைக்கு தொட்ட மாதிரி. அங்கே போனால் சோலை வேற, கவர்னர் சோலை. அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு நீரோட ஓடுது, மேலிருந்து இறங்கி அப்புறம் ஏறி அந்த மந்துக்கு போகணும், அந்த தொதுவை மந்துக்கு. நான் அங்கேருந்து வந்தாங்க, என் கூட ஒரு 7-8 பேர் வர்றாங்க, சபைக்கு வந்தவங்களும் வர்றாங்க, வாங்க வாங்க நாங்களும் போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வர்றாங்க. அங்கே இறங்கி வரும்போது இருட்டு வேற, லைட் இல்லை. அந்த பள்ளத்தில் காலை வச்சு கால் சருங்கி என்னது அந்த சின்ன நீரோடையில் போய் அப்படி உட்காந்து படுத்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தோணலை. ஐயோ அக்கா விழுந்துட்டாங்க, அடிபட்டு அப்புறம் மெதுவாக தத்தி அப்படி மேலே ஏறி கை பிடிச்சி 2 கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அங்கே நிற்கிறான், தீர்மானம் முடிஞ்சிருச்சு. அப்படியே போய் நிற்கிறேன், தடுமாறிட்டு நிற்கிறேன், தள்ளாடிட்டு நிற்கிறேன், ஃபாஸ்டிங் வேற. என்னை பார்த்த உடனே அந்த தம்பி சந்திரன், ஐயோ அக்கா 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 ஏக்கா வந்தீங்க, நான் கூப்பிட்டா தானே நீங்கள் வருவீங்க, நான் சில சமயம் கூப்பிடும்போது கூட இல்லை அங்கே போகிறேன்ப்பா அடுத்த வாரம் வரேன்னு, உங்களை இன்னைக்கு நான் கூப்பிடவே இல்லை, நீங்கள் யார் உங்களை வர சொன்னது, நீங்கள் போங்க, நீங்கள் போயிருங்க. கதவை பிடிச்சிட்டு 2 பேரை பிடிச்சிட்டு நிற்கிறேன். நீ அப்படி சொல்லாதப்பா, என் கூட பிறந்த தம்பியா அவன் நினைக்கிறேன். அவள் என்ன போல ஒரு பொண்ணு, அவள் அழுகிறா, நின்றுக்கிட்டு அவள் அழுகிறா. அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே ஒன்றும் சொல்ல, அக்காவை நீ ரொம்ப, ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, அக்கா உங்கள் அக்கா ரொம்ப நேசிக்கிறல்ல, அவங்க ஒரே ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுப்பா, எல்லாத்துக்குமே எப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்கப்பா, நீ அந்த பிரேமாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு காலில் விழுகாத குறையா. நான் அப்படித்தான் காலில் கையில் விழுந்து கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50-100 கல்யாணம், காசெல்லாம் இல்லை, காலில் விழுந்து அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லி. அதே போல் இந்த டைவர்ஸ் இருக்குதே, அதுலேயும் நிறைய பேருக்கு நான் போய் நின்று கர்த்தருடைய கிருபையில் அவங்க என் சொல்ல கேட்டு நல்லா இருக்கிறாங்க இப்போ. அப்படி சொன்னேன். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, அக்காவுக்கு நீ இவ்வளோ நேசிக்கிற, இது ஒரு தடவை விட்டுருப்பா அப்படின்னு. ஒன்று சரிக்கா அப்படின்ட்டு சரின்னு ஒன்று சரி அப்போ எல்லாம் போயிட்டு வாங்கன்னு எல்லாம் போயிட்டாங்க. மரியாதைக்கு இருந்துக்கோ, என்ன நினச்சிட்ருக்குற, இதுக்கு மேலே நான் உனக்காக வந்து பேச முடியாது. இந்த தம்பி எவ்வளோ நல்ல பையன், இல்லைக்கா ஒரு பெரிய தீர்மானம் எடுத்துட்டேன், நீ என்ன குழந்தைக்கு இருந்தாலும் அக்காட்ட ஒன்று விடுவேன், அம்மாட்ட ஒன்று விடுவேன், கூட ஒன்று வேணால் படிக்கிறக்கு அனுப்புவேன், நான் தோட்டத்தில் இறங்கி வேலை செய்வேங்க்கா அப்படின்ட்டு எல்லாத்துக்கு முன்னாலேயும் சொல்லு. அதை எல்லாரும் கேட்டாங்க. தம்பி ஒரு தடவை விட்டுரு. அதே போல் கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்க. நிறையா சொல்லணும், சொல்ல முடியாது. ஒரு வசனத்தை சொல்கிற நீதிமொழிகள் 14:1, நீதிமொழிகள் 14:1 எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ சாதாரண குடும்பத்துக்கு சிலர் போவாங்க பாருங்க, நடுத்தர குடும்பம்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கஷ்டப்படுற நேரத்தில் ஒன்று வேலை செய்கிற கூலி வேலை செய்கிறவங்களாம் நம்ம இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிச்சைக்காரர்களாக இருக்கணும். இந்த 2 இல்லாமல் நடுத்தர குடும்பம் இருக்குதே, அதுக்கு பாடு, சாப்பாடு இருக்காது, துணி இருக்காது, வெளியில் சொல்ல முடியாது, கௌரவம் கேட்க முடியாது, அதனால நடுத்தர குடும்பமாக இருக்கக்கூடாதுமா அப்படிம்பார் அடிக்க. அதெல்லாம் எங்கள் போடி வார்த்தையெல்லாம் கேட்பேன். இந்த நடுத்தர குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா? அதனால இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ, ஒரு சாதாரண
ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவ ஒரு குடிசை வீட்டுக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், ஒன்றுக்கு உதவாதவன் குடிகாரனை கட்டி கொடுத்தாலும், குடிசை வீட்டில் அடுத்த நேரம் சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தாலும் குடிசையை அவள் கோபுரமாக மாற்றுவான். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ, நம்மெல்லாம் எவ்வளோ நாளாச்சு இப்படி முன்னேறது கடவுளத்தை. இவங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் என்னென்னமோ கூலி வேலை செய்து பருப்பு உடஞ்ச பருப்பெல்லாம் விற்றுட்டு ஒரு 10 வீடு கட்டி விட்டுட்டு இருக்கு. ஒரு அம்மா கால் நீட்டிட்டு சொல்லும், நான் உடஞ்ச பருப்பை தலையில் வச்சுட்டு விற்றுட்டு போவேன், வாங்குவேன். அதை வச்சு நான் அப்படி இன்னும் நிறைய சொல்ல நேரம் இல்லை. அதனால இந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். குடிசையை கோபுரமாக்குறவள் உண்டு. அதே போல் அரண்மனையாக இருக்கிற வீட்டில் போய் இது ஒன்று சேர்ந்துச்சு, அவ்வளோ குட்டிச்சுவராயிரும். 4 பேர் 4-5 பேர் தனித்தனியாக போயிடுவாங்க. ஒன்றுமே இருக்காது. அந்த வீடும் அது குட்டிச்சவராக போயிடும். இதுதான் சத்திய உண்மையான. கைகளினால் இடிப்பாளா? எப்படி புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினால் கட்டுகிறார். அதை காசு போடுவா, ஒரு சீட்டை போடுவா, அவர் எடுத்து வைப்பா, சம்பளத்தில் அவளும் போவா, செய்யலாம் ஏதோ ஒரு கைத்தொழில். அப்படி அதை தான் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறவள். புத்தி இல்லாதவள் போய் அரண்மனையை இடித்து போடுவாள். இது வேதவசம். அதனால இந்த வாரம் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். அடுத்த வாரம் இது அந்த புள்ளை ஏழை பிள்ளை குடும்பம். இது அடுத்தது சொல்ல போகிறது ஒரு பெரிய குடும்பம். மாப்பிள்ளை வீடு அதை விட வசதியானவங்க. அவங்கள பற்றி சொல்வேன், கேளுங்க. இது தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த நான் சொல்கிற வெளியூரில் கண்டுபிடிச்சி பாருங்கள். சரியா? அதை பற்றி நான் விலாசம் சொல்ல முடியாது. சரியா? அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். அதே போல் பிள்ளைகளை வளர்க்கறதுல கூட தாய்மார்கள் தான். தகப்பன் எல்லாம் அப்படி நல்லா வளர்த்தேன் சொல்ல தகப்பன் பயப்படுவாங்க பசங்க. அப்பா அடிப்பார். நான் அம்மா அன்பா சொல்லி திருத்துறேன். என்னுடைய பேர குழந்தை ஒன்று இருக்குது. அதுக்கு இப்போது 6 முடிஞ்சு 7 வயசாகுது. ஸ்கூலுக்கு போகுது. அவங்க அம்மா அதான் என்னுடைய பேத்தி எம்ஏ இங்கிலீஷ் ட்ரிபிள் இந்த காருண்யாவில் படித்த பொண்ணு. அதாவது அந்த பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா வளர்த்திட்டேன் சின்னதில். அது திருமணத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் அது மியூசிக்கெல்லாம் நிறையா 8 கிரேட் முடிக்க வச்சேன். அப்படியெல்லாம் செய்தேன். பிள்ளைகளெல்லாம் அப்படித்தான் செய்துட்ருக்குறேன். இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு என் பிள்ளைகன்னு சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா வாரம் 10 ரூபா. இவ்வளோ பெரிய பிள்ளைகள் அது இங்கிலீஷ் மாறாக பேசிப்போ என் பிள்ளைகள்கிட்ட யாரும் இங்கிலீஷ் பேச முடியாது. அத்தனை அழகாக பேசுது. அப்படி நம்ம வளர்க்குறோம். அப்போ இப்போ சொல்கிறாங்க ராணிமானால தானே. அப்போ இவ இந்த பிள்ளை ஷைனி கொஞ்சம் இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசுறது, அந்த சபையில் அந்த பிள்ளைய எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க. வாசிக்கும், அவங்க வீட்டுக்கார் வாசிப்பார். இது நல்லா பாடும், இது செய்தி கொடுக்கும். சில வேளைகளில் அக்கா நீங்கள் பேசாதீங்க, ஷைனி பேசட்டும்னு சொல்லுவாங்க சபை மக்கள். அது அங்கே கொஞ்சம் அதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது பேசதான் ஒரு தடவை செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது செய்தி முடித்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே இந்த குழந்தை இருக்குதே, இந்த மூத்த குழந்தை 7 வயசு குழந்தை, அது சொல்லிச்சா, மம்மி நீ பேசுனியல்ல, அப்போது வயிறு தெரியுது, உன் வயிறு தெரியுது, அதனால நீ அப்படி பேசாத, எனக்கு நல்லா இல்லை அசிங்கமாக இருக்குது, அதனால இனி அப்படி இந்த வயிறு தெரிஞ்சுன்னா நான் முன்னால் இப்படி மூக்க சொறிகிறேன், இப்படி சொரிஞ்ச உடனே நீ தெரிஞ்சுக்கோ, ஓ வயிறு தெரியுதுன்ட்டு, சரியா அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாம் இந்த ஊட்டியில் நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி சரி அப்படின்னுச்சான். அப்புறம் வீட்டில் சொல்லிச்சான், ராணிமா கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன், வெளியில் வந்துட்டேன். அவங்க அதை எதையும் சொல்லி இப்போது இன்னொரு ராணிமா கிட்ட சிக்கிட்டேன். அதாவது தன்னுடைய பிள்ளைகிட்ட ஒரு ராணிமா கிட்டேருந்து தப்பிச்சு அதை அப்படி கண்டிப்பாக வளர்த்துனாங்க. இப்போது வெளியில் இன்னொரு ராணிமா கிட்ட சிக்கிட்டேன். நான் சொன்ன அந்த பிள்ளை ஏதாவது அடிச்சிடாத, மிரட்டிடாத, தப்பை கண்டிக்கிற போது சரி அப்படின்னு. அப்படி பெண்கள் பல காரியங்களில் வாழ்க்கையில் குழந்தைகளை கவனிக்கிறது, புருஷமாரை கவனிக்கிறது, குடியிலிருந்து இப்படி பல மாமனார் மாமியார் வயசானவங்களை முதல்ல கவனிச்சிருங்க. அது பெரிய ஆசீர்வாதம். சரியா? இப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நான் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சின்ன சபைக்காக மறுபடியும் கேட்டுட்ருக்கேன். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒன்றுமே இல்லை, நான் பிச்சைக்காரி, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சோறுலாம் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனால் மற்ற உங்களை போல இருக்கிற மற்ற மக்களுக்காக ஒரு 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 சின்ன ஒரு சபையை கட்டணும்னா உங்கள் துணிக்கைகளை மீதியான துணிக்கைகளை கீழே உட்காந்துட்டு எடுப்பேன். அதான் எனக்கு வேணும். அப்படித்தான் என்னை தாழ்த்துறேன். துணிக்கைகளை கொடுங்க, சீக்கிரமாக ஸ்லாபு வரைக்கும் போட்டுருக்குறேன். துணிக்கைகளை கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை கைகளினால் இடித்துப்படும். என்னுடைய சின்ன பேர குழந்தை தாயை கண்டிக்குது ஆண்டவரே, தாயை கண்டிக்குது. வயிறு தெரியுது, நான் இனி மூக்க சொன்னேன்னா வயிறை மூடிடு. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடையது, எங்களுடையதல்ல, வளர்க்கும்படியாக கொடுத்துருக்குறீங்க. அதை சரியானபடி வளர்த்தா தான் எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. என்னுடைய சங்கதிகள் பேரை சொல்லும். ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், இப்படியாக இருக்கிற பெண்களை, மேட்டுமையாக பெருமையாக சோம்பேறித்தனமாக இருக்கிற பெண்களை ரட்சித்து சந்தித்து நல்ல குடும்பங்களை விடக்கூடாது. அன்றைக்கே அங்கே டைவேஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு எங்கே இருப்பாங்களோ தெரியாது. ஆனால் அன்றைக்கு ஓடி போய் விழுந்து எந்திரிச்சு பள்ளத்தில் தண்ணியில் கர்த்தாவே கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகிறேன்னு சொன்னேன். இணைஞ்சிட்டாங்க, இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆண்டவர் அதுபோல் பார்த்து கொண்டிருக்க பெண்கள், ஆண்டவரை எந்த காரியத்தையும் கொண்டு மேன்மை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அதுதான் வேதம் சொல்லுது. அதனால் தயவு செய்து பார்த்துட்ருக்க பெண்கள், குடும்ப பெண்கள், தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி ஜாக்கிரதையாக குடும்பம் நடத்துங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம், குடும்பத்துக்கு தலைவர் கர்த்தர். அதனால எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623021005210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078895776, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443600415 7.